இவன் தாங்க இந்த படத்தோட முதல் கதாநாயகன் ஜீவா. ஆள் பார்க்கறதுக்கு என்னமோ அழகா தான் இருக்கான். ஆனா பொண்ணுங்க தான் இவனை லவ் பண்ணவே மாட்டேங்குது. இவன் ராசி என்னன்னு கேட்டா கன்னி ராசின்னு சொல்லுவான். ஆனா கன்னிக்கும் இவனுக்கும் எப்பவுமே ராசி இருந்தது இல்லைங்க. நீங்களே பாருங்களேன். ஹாய். ஹாய். I'm Jiva. I'm Raji. Same color. Yeah. I love you. Just wait up. I will kill you. Come on! Huh. Sorry. Hi. Hi. Your good name? I'm Priya. Nice. Okay, Armi. I'm Jiva. Uh-huh. Excuse me. Hmm? I love you. எனக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் என்ன? இவர் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். ஐயோ சார், சார் விட்டுருங்க சார். அவங்க என் சிஸ்டர் மாதிரி சார், விட்டுருங்க சார். இந்த போட்டோல இருக்கிறது இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சூரிய பிரகாஷ். சின்ன வயசுல பிரிஞ்சு அமெரிக்காவுக்கு போயிட்டான். ஆனா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இன்னும் பிரியவே இல்லைங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்துக்கவே இல்லைங்க. லெட்டர்லயும் போன்லயும் தான் பேசிக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு காதல் கோட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு எப்பயாவது மனசு சரியில்லைன்னா மௌத்தார்கன் எடுத்து இந்த பாட்டை வாசிப்பான். இது இவனுக்கு சின்ன வயசுல இவனோட ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்ததுங்க. இப்ப இவனுக்கு கோவால வேலை கிடைச்சிருக்குங்க. அதுதான் இப்ப லெட்டர்ல அவன் ஃப்ரெண்டுக்கு எழுதிட்டு இருக்கான். கோவால வேலைன்னு உடனே பெரிய கலெக்டர் வேலைன்னு நினைச்சிடாதீங்க. நாயுடு ஹால் மாதிரி ஒரு லேடி ஷோரூம், அதுல இவனுக்கு இன்சார்ஜா வேலை கிடைச்சிருக்குங்க. இவன் ரொம்ப அல்பங்க. அங்கேயாவது பொண்ணுங்க இவனை லவ் பண்ணாதான்னு தேடி போயிட்டு இருக்கான். Close to you, I need love that you put me through. Love me over and over again, and over, you're more than a friend. I just want to be close to you.
All of you see, this is Goa Sea. Nice. This is lighthouse. Okay. Founder is British Queen Elizabeth. I see. You know, இது வந்து கலங்கரை விளக்கம் நம்ம எம்ஜிஆர் கட்டினது. அதுக்கப்புறம் கலைஞர் வந்து ஒயிட் அடிச்சிட்டு ஒயிட் ஹவுஸ் ஆக்கிட்டாரு. இது ஏன் கட்டினாங்க தெரியுமா? இந்த கோவா ஒரு காலத்துல இருட்டா கிடந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா லைட் போட முடியாதுல, பட்ஜெட் ப்ராப்ளம். அதனால ஒத்த லைட்டா கட்டி வீடு ஊரம் தெரியற மாதிரி சுத்த விட்டுட்டாரு. அதுதான் இங்க நடந்த வரலாறு. ஓகே ஓகே, கிளம்புங்க கிளம்புங்க, கோ 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 கோ. அப்படியே கிளம்புங்க அடுத்த இடத்துக்கு. அப்பாடி, இது ஒரு பொழப்பாடா. எல்லா லாங்குவேஜிலும் பேச வேண்டியிருக்கு. கோவா சிஎம்ங்களா? நம்ம வீட்டுல விருந்தாடி வந்திருக்காங்களாக்க. வர்றேன் வர்றேன் வர்றேன், சுத்தி காமிக்க வர்றேன். டேய் டுபுக்கு வாடங்க. துபுக்கா? வாடா. என்னப்பா? என்ன நொன்னப்பா? கோவாக்கும் எம்ஜிஆருக்கு என்னடா சம்பந்தம்? ஏன் சம்பந்தம் இருக்க கூடாதா? கோவானா என்ன அர்த்தம்? கோனா இங்கிலீஷ்ல போன்னு அர்த்தம், வான்னா தமிழ்ல வாங்கன்னு அர்த்தம். இப்படி ஊரு பேர்லயே தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களே கோவான்னு. ஏன் இதே இந்தியாவுல பிறந்த எம்ஜிஆருக்கும் கோவாவுக்கு லிங்க் இருக்க கூடாதா? போடா, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க போங்க. பண்ணிக்கு தொப்பி போட்ட மாதிரி இருந்து கைடுங்கறா. ஆஹா, பயவுல ஒரு டைப் பார்த்தாயா வந்திருக்கான். நம்ம ஊர்க்காரங்க கோவா வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களே. ஆவோ ஆவோ ஆவோ, மேரே கோவா கா கைடு கே ஜாயேங்கே. நீங்க செந்தில் தானே? தமிழா நீயே? இத முதல்ல சொல்ல வேண்டியதானே? உனக்கு இப்ப என்ன வேணும்? என்னத்த உள்ள இருந்து எடுக்கிற? நம்ம கருப்பியாவைய விசிட்டிங் கார்டு அளவுக்கு வந்துட்டானா? என்ன சொல்லி அனுப்பிச்சா உனைய? எனக்கு இங்க வேலை கிடைச்சிருக்கு. அப்படியா? தங்கறதுக்கு ரூம் வேணும், நீங்க ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் அன்பா பேசினா போதும் தோல் மேல கை போட்டுறீங்க. நம்ம ஊர் பயலுக்குள்ள கெட்ட புத்தி அதாயா. சரி விடு, என் வீட்டுக்கு மேலேயே ஒரு ரூம் இருக்கு, அதுல தங்கிக்கிறதுக்கு உனக்கு ஓகேயா? ஓகே. ஆமா, இந்த ஊருக்கு வரவங்க கிட்ட ஏன் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க? என்னத்த தப்பா சொன்னாங்க? லைட் ஹவுஸ் கட்டினது குயின் எலிசபெத் இல்ல. அப்புறம் வேற யாரு? அவங்க இங்கிலீஷ்காரங்க. கோவாவை டிசைன் பண்ணது போர்த்துகீஸ். அடடடடா, அப்ப அந்த வெள்ளக்காரங்க வேற இந்த வெள்ளக்காரங்க வேறயா? நான் ரெண்டு பேத்தி ஒரு ஆள்ல நினைச்சு விட்டேன். ஆஹா, நம்ம ஊர்ல இருக்கிற பிள்ளைமாரு, தேவரு, நாடாரு, செட்டியார் மாதிரி அந்த ஊர்லயும் பல சாதி பேர்ல இருப்பாங்க போல் இருக்க. அப்ப சாதிங்கிறது உலகம் பூரா இருக்கு. இதுதான் நம்ம ஏரியா. கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவே உள்ள இருக்குன்னு வையேன். இந்த ஏரியாவை பொறுத்தளவு எனக்கு மரியாதை ஜாஸ்தி. இங்கே நான் வீடு வாங்கி கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வயது வந்த பெண்கள் அதிகம். அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அப்படி கம்ப்ளைண்ட் வந்தா உடனே உன்னை வீட்டை விட்டு காலி பண்ணிடுவேன். இதுதான் மை கண்டிஷன். வா. பயப்பட நிக்கிற சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. கோவா ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. இங்க ஒரு பொண்ணு என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டா. இப்போ அவ எதிர் வீட்டுல இடம் பிடிச்சிட்டேன். சீக்கிரமே அவ இதயத்துல இடம் பிடிச்சிருவேன். அப்படி ஊத்து ஊத்து ஊத்து. இங்க எல்லாரும் குட்டிச்சாத்தங்களை பத்தி விட்டுருக்காங்க பத்திங்களா? மூஞ்சிகளும் முகரைகளும். ஹலோ செந்தில். வாப்பா. என்னப்பா அப்படி பாக்குற? ஓய்யோ, என்ன நீங்க அஜித் மாதிரி இருக்கீங்க. பாத்தியா, நம்ம ஒரு நக்கல் ஆரம்பிச்சுட்ட. நாங்க எப்படி இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். ஆமா, என்னால உனக்கு ஒரு காரியம் ஆகணும் போல இருக்கு. என்னான்னு சொல்லு. இல்ல, என்ன எதிர் வீட்டுல? ஆமா, எதிர் வீடு இருக்கு. ஒரு சொல்லு. பொண்ணு. பொண்ணு? ஆமா, சுஜாதா. அவகிட்ட உனக்கு என்ன வேலை? என்னடா? எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாயா. வரும்போது தாலினா என்னன்னே தெரியாத சின்ன தம்பி பிரபு மாதிரி வர வேண்டியது, வந்து அப்படியே வீடு வாடகைக்கு எடுக்க வேண்டியது. அப்படியே வீட்டுல உள்ள பொண்ணு, எழுத்த விட்டு பொண்ணு, இல்லைன்னா பக்கத்து விட்டு பொண்ணை சைட் அடிச்சு வாடகைக்கு வந்த நீங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஆயிட வேண்டியது. இதுதானடா உங்க பிளானு? டேய், நான் மாமா இல்லடா, கைடு. செந்தில், என்னப்பா? செந்தில் ப்ளீஸ். என்ன செந்தில் வரான்ற? செந்தில், அந்த பொண்ணு வருது செந்தில். வீதியில் இருந்த பொண்ணு வரத்தாண்டா செய்யும். ஐயோ ப்ளீஸ் செந்தில். ஐயோ அழுகுறானே. ஏ சுஜாதா, இங்க வாமா.
என்ன செந்தில்? அது ஒண்ணுமில்ல சுஜாதா, தம்பி வேறு ஜீவா, நம்ம ஊருக்கார பையன், என் வீட்டு மாடியில தான் குடி வந்திருக்கான். நம்ம எல்லாம் ஒரே இருக்காரங்க இல்லையா, அதனால ஒரு சின்ன அறிமுகத்துக்கு தான், வேற ஒண்ணும் இல்ல. ஹாய். யூஸ்லெஸ் ப்ரூட். ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இவ எதுக்கு போறான்? டேய் வந்து உழறதுக்கு உனக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? அப்பா டேய் டாடியா? ஆஹா, இப்பதான் மக கைய கை உழுக்க வச்சேன், அதுக்குள்ள அப்பன் காதை அத்துட்டான் ஐயா. அறிமுகத்தையே அமக்கலப்படுத்திட்டானே, இனி கிழிஞ்சாப்புல தான்டா. டாடி என்னாச்சு? பாருமா, அந்த பையன் வந்து என் கார்ல குறுக்க விழுந்தான். இவன் பலார்னு என் கண்ணத்துல அரைஞ்சிட்டான். ஒரு பையன் காதே கேட்கலம்மா. ஐயோ என்னங்க ஆச்சு? ஆ, हेलो, कर्नल की कोई गलती नहीं है, गलती मेरी बच्ची की है, वो बहुत शरीफ है, पागल है तू। காது கேக்கலையா? ஆ, நீ என்ன கேக்குற? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. டாக்டர் கிட்ட போலாம். சரி சரி வாங்க டாக்டர் கிட்ட போலாம். கண்டக்டர் கிட்ட இல்ல, டாக்டர் கிட்ட. ஐயோ வாங்க. ஆ, ஆமா கண்ணு, நீ எங்க ஸ்டே பண்ணிருக்கிற? அங்கிள் சாரி அங்கிள், எதிர் வீட்ல. ஆ, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து அடுத்த ஆபரேஷன் உனக்கு தான். வரேன். ஹேய், உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு எங்க டாடி அடிச்ச? இல்ல பையன் மேல இடிச்சிட்டாரு. அந்த பையனோட அம்மாவே சொல்றாங்க அவன் மேல தான் தப்புன்னு. சாரி. ஏய், உனக்கு என்ன ஹீரோ நினைப்பா? இந்த மாதிரி வேலையெல்லாம் எங்க டாடி கிட்ட வச்சுக்காத, அவரை பத்தி உனக்கு தெரியாது. வேண்டாம். சுஜா, நேத்து அஞ்சனா பீச்ல ஒரு ரஷ்யனை பார்த்தேன். என்ன பாடி தெரியுமா? நைட் எல்லாம் தூக்கமே வரல. நீ திருந்தவே மாட்டியா? ஏன்டி இப்படி ரசனையே இல்லாம இருக்க? ஆம்பளைங்கள ரசிக்க தெரியணும்டி. ஏய், ஒழுங்கா வாய் மூடிட்டு Dress செலக்ட் பண்ணு. மே ஹெல்ப் யூ? எஸ். ஹாய், உங்க வீட்டு எதிர்க்க நான் இங்க ஒர்க் பண்றேன். அன்னைக்கு நீ தானே எங்க அப்பாவை அடிச்சது? ஏதோ தெரியாம நடந்துச்சுங்க, ஸ்மால் மிஸ்டேக். ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க அப்பாவை நேர்ல பார்த்து சாரி கேட்கணும். அப்போ நாளைக்கு லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்க, அப்பா உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். சேம் கலர். இப்போ என்கிட்ட ரோஸ் இல்லையே. ரோசா, என்னாச்சு? ஏய், யாரடி அவன்? செக்ஸியா இருக்கான். ஏய், சும்மா வரியா? ஏய், எனக்கு அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடி. ரொம்ப அலையாத, வா. பார்ட்டின்னு சொன்னா பங்க்சுவலா இருக்கணும். யூஸ்லெஸ். டேம் இட், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சார் நான் உள்ள யூ வரல. ஆர் மோஸ்ட் வெல்கம், பட் யூ ஆர் லேட். பங்க்சுவாலிட்டினா கரெக்டா இருக்கணும். சாரி சார். சாரி மேடம். டேக் யுவர் சீட். சார் நேத்து நடந்ததுக்கு நேத்து விஷயம் நான் மறந்துட்டேன் மேன். ஃபர்கெட் இட். திஸ் இஸ் மை டாட்டர் சுஜாதா. தெரியும் சார். ஹாய். ஹாய். உங்களுக்கு ஒரு சின்ன gift கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. ஓகே ஓகே பாஸ் பாஸ் பாஸ். தட் இஸ் மை. தெரியும் சார், உங்க பெரிய பொண்ணு தானே? ஐயோ. டேம் இட், அது என் ஒய்ஃப் மேன். சாரி சார். சாரி மேடம். சாரி. சாரி. இட்ஸ் ஓகே. எதுக்கு எடுத்தாலும் சாரி. வந்ததுல இருந்து 100 சாரி சொல்லிட்டான். சார், இவ்ளோ அழகான வீட்ல அசிங்கமான அந்த போட்டோ எதுக்கு சார்? அசிங்கமாவா? ஐயோ. அம்மாடா, எங்க அம்மாடா அது. சாரி சார். சாரி சார். அம்மா பக்கத்துல ஊர்கா ஜாடி எதுக்கு வச்சிருக்கீங்க? என்னது ஊர்கா ஜாடியா? உயிர் ஜாடிடா. எங்க அம்மாவோட அஸ்தி அதுல தான் இருக்கு. ஐயோ சாரி சார். இதுக்கும் சாரியா? சரி சரி சாப்பிடலாம். வெயிட் 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 வெயிட். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன், செலிப்ரேட் பண்ணலாம். எதுக்குங்க ஷாம்பெயின்? ஜஸ்ட் லைக் தட். நீ வேற ஷாம்பெயின். Thank you. குடு, நான் ஓபன் பண்றேன். நோ 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 நோ. அலோ மீ சார். ஐயோ. நண்பா நண்பா நண்பா, என்ன நண்பா? அப்புறம் சிங்கத்தோட குகைக்குள்ள போய் அந்த சிங்கத்தையே அடக்கிட்ட போல் இருக்கே. போன காரியம் ஓகேவா? எங்க செந்தில், எல்லாம் சொதப்பல் ஆயிடுச்சு. ஏன்? ஏன் செந்தில்,
அந்த கேர்னல் என்ன லூசா? ஆ? எவனா தான் அம்மா அஸ்திய கங்கையில கரைக்காம ஊர்கா ஜாடியில போட்டு வச்சிருப்பானா? அந்த கருப்பம் போட்டு வச்சிருக்கான். அப்படியா? ஐயோ ஐயோ ஐயோ. இல்ல, ஷாம்பெயினை ஓபன் பண்ணும்போது அந்த அஸ்தி ஜாடியை உடைச்சிட்டு. அட பாவி, உடைச்சிட்டியா? அந்த கருப்பன் கடிச்சு குதறி இருப்பானடா. ஓடி வந்துட்டனே. ஓடி வந்துட்டியா? ஆ. அப்புறம் அந்த ஆளு வீட்டுல ஒரு போட்டோவை மாட்டி வச்சிருக்கான். அத அவங்க அம்மாங்கறான். அத மட்டும் நீ பார்த்த 4 நாளைக்கு உனக்கு தூக்கம் வராது. அந்த ஆளோட மூஞ்ச பார்த்த சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துரும் போல இருக்கு. மனுஷனாடா அவன். அந்த ஆளும் அவனோட மண்டையும் நல்லா கொரில்லாவுக்கு ஹேர் கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கான். ஏய், அவன் போய் சொல்றான்டா. அந்த ஆளு கேர்னலே கிடையாது. மிலிட்டரியில பொம்பளைங்களுக்கு துணியை துவைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பின்னாடி. ஐயோ ஐயோ. பின்னாடி பின்னாடி ஏய், பின்னாடி. அந்த ஆளை முன்னாடியே பார்க்க முடியாது. என்னடா? பின்னாடி வேற பார்க்க சொல்றியா? ஏய், சுமார். அந்த ஆளு கலரி மூஞ்சி பாக்கும்போது சுஜி அந்த ஆளுக்கு பிறந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஜாடையில இருக்க நாய்க்குட்டி சிக்கா, அது வேணா அவனுக்கு பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஐயோ, ஐயோ. ஸ்டூபிட் ஜீவா, தேவையில்லாம என் ஃபேமிலி பத்தி நீ தப்பா பேசல. சுஜி, நீ பேசாத. இல்ல சுஜி, நான் என்ன இல்ல? நீ என் மூஞ்சிலேயே முள்ளாத. என்கிட்ட பேசாத. ஏய். நீ என் ஃப்ரெண்டே இல்ல. சுஜி, சுஜி ப்ளீஸ். என்னடா? ஏய் செந்தில், என்ன? அறிவு இருக்கா உனக்கு? சுஜி பின்னாடி நிக்கறான்னு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவதான் பின்னாடி வந்துட்டான்னு முன்னாடியே சொன்னேன்லடா, நீ கேட்கல. சொன்னியா? எங்க? ஏய், இருடா, அடிக்க வேற வர்ற. என்ன பாலா? இரு, அங்கிள் போறேன் பாரு. ஐயோ கர்னல் சத்தம் கேக்குது. ஐயோ, கர்னலை கலக்கிட்டான்டா. ஐயோ. All friends, this is sea. That is port. That is building. This is bread. This is hair. Give me money. அடி கிரகம் பிடிச்சவளுகளா, காலையில 10 காசு கூட கொடுக்காம போறாளுகளே. ச்சே, எங்கிட்ட இருந்து கிளம்புனாளுங்க மொத்தமா? என்ன நண்பா ஒரு மாதிரியா இருக்கா? இல்ல செந்தில், மனசு கொஞ்சம் சரியில்லை. ஏன்? எதை பண்ணாலும் ராங்காவே போகுது. சரி சரி, இங்க பாரு, மனசுல ஒண்ணும் கவலை வச்சுக்காத. செந்தில், நீதான் சுஜி கிட்ட என்ன பத்தி அதுக்கு ஏன் சொல்றன்ற? சரி விடு விடு, இங்க பாரு, கரையில இருந்தா தான் கர்னலோட தொல்லை தாங்க முடியாது. நம்ம கடலுக்குள்ள போயிருவோம், அந்த கர்மம் முடிச்சவன் தொல்லை இனி நமக்கு இருக்கவே இருக்காது. இங்க பாரு, மணி என்ன ஆகுது? 10:30 ஆகுது. சுஜாதா என்ன கொஞ்ச நேரத்துல போட்டு கத்துக்கிற இந்த வழியா வருவா. நான் ஏற்கனவே அந்த போட்டு டிரைவர்ட்ட சொல்லி வச்சுட்டேன், நாங்க எதிர்த்தாப்புல இன்னொரு போட்ல வருவோம். எங்க போட்டு வந்தோன்னு சுஜாதாவை கடலுக்குள்ள புடிச்சு தள்ளுன்னு. சுஜிய கடல்ல தள்ளுறியா? இல்லையா, அவசரப்படாத, முழுசா கேளு. சுஜாதாவை கடலுக்குள்ள அவன் தள்ளின உடனே நம்ம போட்ல இருந்து நீ குதிக்கிற. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உனக்கு. நீ குதிச்சொன்ன தண்ணிக்குள்ள போய் அப்படியே அவளை அலேக்கா தூக்குற. தண்ணிக்குள்ள நீங்க உருள்றீங்க பிறல்றீங்க, அப்படியே 2 பேரும் சேர்ந்து கடல் தண்ணியவே கலங்கப்படுத்துறீங்கடா. ஏய், என்ன வெக்கமாக்க? ஏய், விடு விடு. சுஜாதா போட்டு வந்து ரெடியா? டேய் டிரைவர், நீ அந்த போட்டோ ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணு, சீக்கிரம் போ. விடாத, சீக்கிரம் போ. சுஜாதா தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, போய் பிடிச்சு காப்பாத்து. போடா. ஐயோ ஐயோ, போயிட்டானே, உள்ள ஒருத்தன் போறான்.